Hello coders, welcome to the Supabase series. நம்ம இந்த சீரீஸ்ல Supabase எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Supabase எப்படி ஒரு வெப்சைட்டோட பேக்எண்ட் சொல்யூஷனா யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். தென் Supabase, React and Material UI இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் எப்படி ஸ்கிராச்ல இருந்து டெவலப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Supabase-னா என்ன? Supabase-ஓட அஃபிஷியல் வெப்சைட்ல கொடுத்திருக்க டெஃபினிஷன் தான் நான் இங்க பார்க்குறோம். Supabase is an open source Firebase alternative providing all the backend features you may need to build a product. ஸோ இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, Supabase is a Firebase alternative. Firebaseன்றது இதே பர்பஸ் பண்ற ஒரு கூகுளோட ஒரு ப்ராடக்ட் தான் Firebase. நம்ம சேனல்ல ஆல்ரெடி Firebase அண்ட் React யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டாக் ஆப் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம டெவலப் பண்ணோம். React அண்ட் Firebase யூஸ் பண்ணி எப்படி ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் டெவலப் பண்றது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இது பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம Firebase தான் வந்து யூஸ் பண்ணோம். இப்போ அந்த ப்ராஜெக்ட் தான் போயிருக்கேன். பிளாக் தான் வந்து கிரியேட் பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணேன்னா இப்போ Firestore பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ இங்க ஃபுல்லாமே கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். நம்ம போஸ்ட் அப்படின்னு ஒரு கலெக்ஷன் வச்சிருந்தோம், யூசர்ஸ் ஒரு கலெக்ஷன் வச்சிருந்தோம். ஸோ கலெக்ஷனுக்குள்ள டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்பயுமே ஒரு கீ வேல்யூவா இல்ல ஒரு அரேவா தான் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம Firebaseல வந்து கிரியேட் பண்ணுவோம். அது போக மல்டிபிள் நம்ம அந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன், ஹோஸ்டிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நீங்க பார்க்குற இங்க Firebase வந்து கூகுளோட ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்திருக்கிறது தான் Supabase. ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம், இல்ல இவங்க வந்து காம்படிட்டர் அப்படின்னு சொல்லலாம். மேஜர் டிஃபரன்ஸ் என்ன Supabase அண்ட் Firebase அப்படின்னா, நம்ம Firebaseல பார்த்தோம் டேட்டா எல்லாமே கலெக்ஷன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எல்லாமே கீ வேல்யூஸா இருக்கும், இல்ல அரேவா இருக்கும். நம்ம அப்படிதான் வந்து டேட்டா வந்து யூஸ் பண்ணுவோம். பட் Supabaseல பார்த்தீங்கன்னா, இங்க டேட்டாபேஸ்ல இருக்க டேட்டா எப்படி வந்து ஒரு SQL சர்வர்ல வந்து சேவ் பண்ணுவோம் டேட்டா. ஸோ டேபிள்ஸ்ல தானே இருக்கும். நம்ம டேபிள்ஸ்ல செலக்ட் query போடுவோம், இன்சர்ட், டெலீட், அப்டேட் இந்த மாதிரி queriesலாம் வந்து போடுவோம்ல. ஸோ அதே மாதிரி இங்க வந்து PostgreSQL-ல சேவ் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து SQL-ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம Firebase-ஐ விட Supabase வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல கலெக்ஷன் மாடல் நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா Firebase வந்து யூஸ் பண்ணலாம். அதர் தேன் திஸ் டேட்டாபேஸ், நம்ம Firebase-ல இருக்க மாதிரி இங்கேயும் ஆத்தென்டிகேஷன் இருக்கு, ஸ்டோரேஜ் இருக்கு, கிளவுட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் Supabase-லயும் இருக்கு. இப்போ ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஏன் வந்து Supabase வந்து Firebase-ஓட ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இங்க நம்ம PostgreSQL தான் வந்து டேட்டாபேஸ்க்கு யூஸ் பண்றோம். Firebase-ல கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க PostgreSQL. அதே மாதிரி அங்க ரியல் டைம் கேப்பபிலிட்டி Firebase-ல இருக்கும். அதே கேப்பபிலிட்டி நமக்கு இங்கேயும் இருக்கு. அது என்னன்னு நம்ம கோட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். தென் ஆத்தென்டிகேஷன் அங்க Firebase-ல யூஸ் பண்ற மாதிரி இங்கேயும் ஆத்தென்டிகேஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். தென் ஃபைல் ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ இந்த சீரீஸ்ல நம்ம இந்த ஆப் தான் வந்து டெவலப் பண்ண போறோம். நான் இதுக்கு Supabase அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கேன். நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆப் தான் வந்து நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ Supabase-ல வந்து இதான் தீம் இருக்கும். வந்து பிளாக் அண்ட் கிரே, கிரீன் இந்த கலர்ஸ் தான் வந்து தீமா இருக்கும். ஸோ அதே வந்து மிமிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் UI யூஸ் பண்ணி இது மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் இங்க போயிட்டு இது வந்து ரீட் ஆப்ரேஷன் வந்து இங்க நடக்குது. இப்போ அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுல இருந்து தான் வருது. Supabase-ஓட PostgreSQL-ல தான் நம்ம டேட்டா சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அங்க இருந்து தான் இந்த டேட்டா வந்து வருது. ஸோ ஸோ வந்து ரீட் ஆப்ரேஷன் வந்து இங்க நடந்திருக்கு. நெக்ஸ்ட் நான் இதை இப்போ எடிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா நமக்கு இந்த ஃபார்ம் மாதிரி இருக்குது லோட் ஆகும். இங்க போயிட்டு நான் எடிட் பண்றேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஸ்டார்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ அப்டேட் பண்ணோம்னா நமக்கு அந்த டேட்டா வந்து அப்டேட் ஆயிடும். அதே மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்துட்டு ஸோ நேம் நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் மாதிரி தான் வச்சிருக்கோம். ஸோ நான் இங்க an எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறேன். 3 ஸ்டார் கொடுத்து நான் சேவ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிரியேட் ஆப்ரேஷனும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி டெலீட் ஆப்ரேஷனும் ஒர்க் ஆகும். நான் இப்போ டெலீட் பண்ணேன்னா டேட்டா என்ட்ரி வந்து டெலீட் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஆப் தான். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்க்கு வந்து ரியாக்ட் வச்சிருக்கோம். தென் பேக் எண்ட்க்கு வந்து Supabase யூஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இப்போதைக்கு இந்த ஆப்ல CRUD ஆப்ரேஷன்ஸ் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து ஆத்தென்டிகேஷன் மற்ற Supabase ஃபீச்சர்ஸ்லாம் இதுல வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் செட் பண்ணலாம். நான் என்னோட இது ஓப்பன் பண்ணிருக்கேன். VS கோட் யூஸ் பண்ணிட்டு என்னோட பாத்ல இருக்கேன். ஸோ நான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன்.
இதுக்கு நான் சூப்பர் பேஸ் அப்படின்னே நேம் வச்சுக்கிறேன். இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நான் அந்த பாத் போறேன். சூப்பர் பேஸ். ஸோ கோட் டாட் கொடுத்து ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டெர்மினலில் போயிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பர் பேஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ சூப்பர் பேஸை என்பிஎம் வழியாக இன்ஸ்டால் பண்ணலாம். நான் இந்த கமெண்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த கமாண்டை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் பேஸ் இன்ஸ்டால் ஆகட்டும். ஒன்ஸ் சூப்பர் பேஸ் இன்ஸ்டால் ஆனோடனே நம்ம இப்போ எப்படி ரியாக்டில் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி சூப்பர் பேஸ்லேயும் போய் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அது நெக்ஸ்ட் இது கம்ப்ளீட் ஆனோடனே பண்ணலாம். ஓகே, எனக்கு சூப்பர் பேஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது நான் சூப்பர் பேஸோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து போகிறேன். ஓகே, இந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே போயிட்டு ஸ்டார்ட் யுவர் ப்ராஜெக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லாகின் கேட்கும். கிட்டப் லாகின் வந்து கேட்கும். நான் கிட்டப்பில் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து உள்ளே போயிடுச்சு. இங்கே போயிட்டு நான் நியூ ப்ராஜெக்ட், ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதை இக்னோர் பண்ணிடுங்க. நான் நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆர்கனைசேஷன் வந்து எனக்கு அந்த கிட்டப்போட ஐடி தான் வந்து காமிக்குது. நான் அதில் போயிட்டு ஸோ ப்ராஜெக்ட் நேம் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் தேவையான ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யூ கேன் ரீநேம் யுவர் ப்ராஜெக்ட் லேட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் எப்போ வேணால் வந்து ப்ராஜெக்டை ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் எனக்கான பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரீஜன் நீங்கள் எதுனா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து சவுத் ஏஷியா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை. கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு செட்டிங் அப் ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் கிரியேட் கொடுத்தோடனே செட்டிங் அப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ மினிட்ஸ் வரும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஃபியூ மினிட்ஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆனோடனே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து விசிபிளாக இருக்கும். ப்ராஜெக்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் யூஆர்எல் அண்ட் ஏபிஐ கீ இருக்கும். இது ரெண்டும் நமக்கு வந்து தேவை. ஸோ இது வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்க கோடு இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏபிஐ கீயையும் இதையும் நம்ம கோடு கொண்டு போகணும், யூஆர்எல் கீயையும். ஸோ அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு என்விரான்மெண்ட்ன்ற ஒரு .env ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாக நம்ம இந்த மாதிரி சீக்ரெட்ஸ்லாம் ENVல தான் வந்து வச்சுருப்போம். ஸோ அங்கே போயிட்டு சூப்பர் பேஸ் கீன்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சூப்பர் பேஸ் கீ, தென் நெக்ஸ்ட்டு சூப்பர் பேஸ் யூஆர்எல், இது ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நமக்கு யூஆர்எல் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். தென் ஏபிஐ கீ இங்கே இருக்குது. ஸோ இதையும் காப்பி பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நம்ம சீக்ரெட்ஸ் ரெண்டும் வந்து இங்கே நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சூப்பர் பேஸ் கிளைண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கான கோட் வந்து அவங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. இது காப்பி பண்ணிவிட்டு இப்போது நான் இதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோர்ஸ்குள்ளே போயிட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோர்ஸில் கான்ஃபிக் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்குள்ள supabase.js அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம அங்கே காப்பி பண்ண கோடு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பர் பேஸ் யூஆர்எல் இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். நம்ம எப்படி இங்கே ப்ராசஸ்.env, ஏன்னா நம்ம .env ஃபைலில் தானே வச்சுருக்கோம். ஸோ நம்ம இது இப்படி தான் வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நான் இங்கேயும் ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பர் பேஸ் யூஆர்எல் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே தான் வந்து கிளைண்ட் வந்து இனிஷியலைஸ் ஆகுது. கிரியேட் கிளைண்ட்டுக்குள்ளே நம்ம யூஆர்எல் அண்ட் கீ பாஸ் பண்ணிவிட்டு நமக்கு சூப்பர் பேஸுங்கிற கிளைண்ட் வந்து இனிஷியலைஸ் ஆகுது.
ஸோ நான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கான்ஃபிக் ஃபைலில் இதை எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இது கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு பாக்குறதுக்கு நான் app.jsல இம்போர்ட் பண்ணி இப்போதைக்கு சும்மா செக் பண்றதுக்காக இம்போர்ட் மட்டும் பண்றேன். ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நமக்கு அது ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். அதை ரிசால்வ் பண்ணணும். பட் எதுவும் எரர் வரலன்னா வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம அங்க வந்து இதுதானே இப்போ கான்ஃபிக்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் பேஸ் தானே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்றேன். சூப்பர் பேஸ் அந்த பாத் வந்து காமிக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். சரி, இந்த டேப் போறேன். சேவ் பண்ணோடனே ஓகே, நமக்கு இப்போதைக்கு வார்னிங் மட்டும் தான் வருது. அதாவது டிஃபைன்ட் நெவர் யூஸ்ட் அப்படின்ட்டு. அப்போனா நம்ம என்னன்னா கனெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கனெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதனால நமக்கு இம்போர்ட் ஆகுது ப்ராப்பரா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செட்டப்ஸ்லாம் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்டையும் சூப்பர் பேஸையும் கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வீடியோஸ்ல அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இந்த சீரிஸ் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபியூ வீடியோஸ்ல நம்ம மெட்டீரியல் யூஐ யூஸ் பண்ணி எப்படி இதை டிசைன் பண்றது அப்படின்றது மட்டும் பார்க்கலாம். சூப்பர் பேஸ்ல நம்ம எதுவுமே டச் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி ஷோ பண்ண இந்த ஆப் வந்து எப்படி மெட்டீரியல் யூஐ யூஸ் பண்ணி டிசைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபியூ வீடியோஸை வந்து வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்க அதை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கோட் வந்து கிட்டப்ல ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்க வந்து மெட்டீரியல் அதாவது யூஐல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதுல நான் சூப்பர் பேஸ் மட்டும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். கோடு நான் கிட்டப்ல ஆட் பண்றேன். எப்போ சூப்பர் பேஸ் ஸ்டார்ட் பண்றோமோ நீங்க அங்க இருந்து வந்து கோட் புல் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கம்ப்ளீட் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்றேன். ஸோ நம்ம பிளான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ வீடியோஸ் வெறும் மெட்டீரியல் யூஐ மட்டும் டிசைன் பண்ணுவோம். சூப்பர் பேஸ் டச் பண்ண மாட்டோம். ஒன்ஸ் கம்ப்ளீட்டா டிசைனிங் முடிஞ்சோடனே நம்ம சூப்பர் பேஸை யூஸ் பண்ணிட்டு டுட்டோரியல் வந்து பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு எந்த செக்ஷன் வேணும் அப்படின்றத நீங்க எய்தர் யூஐ மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா யூஐ மட்டும் நீங்க அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இல்ல சூப்பர் பேஸ் மட்டும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபியூ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணிட்டு கோடு மட்டும் புல் பண்ணிட்டு நீங்க அங்க இருந்து கோடு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் பேஸ் மட்டும் லேர்ன் பண்ணலாம். இல்ல ஃபுல்லா வந்து நீங்க ஃபுல் ஸ்டாக் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் எல்லா வீடியோஸும் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். மற்ற எல்லா தேவையான யூஆர்எல்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். நீங்க அங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.